த்ரூ அவுட்டே அவர் எப்போவுமே ஏதாவது ஒரு இம்ப்ரவைசேஷனோ ஏதாவது ஒரு ஐடியா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவரே சொல்லுவார், ஏங்க நான் ஒரு நல்ல அசோசியேட் டைரக்டர் சார் அப்படின்னு சொல்லி. கூலிங் கிளாஸ் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கூலிங் கிளாஸ் எடுத்துகிட்டு வராங்க. சன்கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து சார், சின்ராசு என்ன எதுவும் பண்ணலை சார். நானாக தான் சின்ராசை துரத்துக்கிட்டு போகும்போது லாரி வந்ததை கவனிக்காம ரோடை கிராஸ் பண்ணிட்டேன் சார். அந்த வழியா ஆட்டோவில் வந்த ராஜபாண்டி என்ன பார்த்து லாரி பின்னாடி வருதுன்னு என்ன காப்பாற்ற முயற்சி பண்ணா. ஆனா நான் ஒதுங்கிறதுக்குள்ள லாரி நான் அடிச்சு போட்டுடுச்சு சார். சரி வெற்றி, அப்ப சரவணன் கொலை பத்தி உனக்கு என்ன தெரியும்? சரவணன் கொலை பண்ணது யாரு? சின்ராசா இல்ல புண்ணியா? தயவு செய்து சொல்லு. நீ சொல்ற வாக்குமூலத்தை வச்சுதான் நான் அவங்கள யாருக்கு தண்டனை வாங்கி தரணும்னு முடிவு பண்ண முடியும். சொல்லு வெற்றி ப்ளீஸ். சார், சின்ராசு சரவணனை கொலை பண்ணல சார். சின்ராசு ரொம்ப நல்லவர். அவரை மாதிரி ஒரு ஆளை எங்க தேடினாலும் பார்க்க முடியாது. அவங்க எல்லாருமே நல்லவங்க சார். நான் தான் பாவி. நான் தான் சார் குற்றவாளி. என்ன சொல்ற? அப்ப சரவணன் கொலை பண்ணது அது நான் இனிமே பொழைக்க மாட்டேன் சார். கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கேன் சார். சார், நான் சாகிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன் சார். சின்ராசு சரவணனை கொலை பண்ணல சார். பொன்னையும் சரவணனும் நம்ம ஊர் எல்லையில பாழடைஞ்ச வீட்டுல சந்திக்கிறத பார்த்துட்டு அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலான்னு அங்க போய் மறைஞ்சிருந்தேன் சார். அப்பதான் சரவணன் பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணான். பொண்ணு கோவப்பட்டு அவனை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டா சார். அப்பவும் சரவணனுக்கு எதுவுமே ஆகல சார். சரவணன் அங்கிருந்த ஆணையில குத்திக்கிட்டான் சார். அப்பதான் எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் பொன்னியையும் சின்ராசையும் ஜெயிலுக்கு அனுப்பணும்னு பிளான் பண்ணேன். அதுக்காக நான் தான் சரவணனை கொலை பண்ணேன். நான் தான் பண்ணேன் சார். அதுக்கப்புறம் சின்ராஸ் அங்க வந்தாரு சார். பொண்ணை தள்ளி விட்டதாலதான் சரவணன் செத்துட்டான்னு பயந்து போய் சரவணன் பாடிய மறைக்கிறதுக்காக குழி தோண்டி புதைச்சிட்டாரு சார். சார் சார் இதுதான் சார் நடந்தது. சரவணன் கொலைக்கும் சின்ராசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார். இனிமேலாவது துளசியும் சின்ராசும் அவங்க குடும்பமும்
நிம்மதியா வாழணும் சார். அவங்கள மாறி நல்லவங்க இனிமேலும் கஷ்டப்படக்கூடாது சார். சின்ராசு துளசி ராஜபாண்டிகிட்டையும் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லுங்க சார். சார் வெற்றி 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 மாப்பிள, என்ன மாப்பிள, இங்க என்ன நடக்குது? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது மாப்பிள. ஐயா பேராண்டி, உன்னை போலீஸ்காரங்க கூட்டிட்டு போயிடுவாங்களா ஐயா? என் மவன் பொழைச்சிக்கிட்டான்னு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா அதுக்குள்ள சின்ராசுக்கு இப்படி ஒரு சோதனை வந்துச்சு. ஒருத்தரை மாத்தி ஒருத்தருக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இத்தனை நாளா சின்ராசு ஊரை விட்டு போக விட்டு நாங்க தவிச்சுக்கிட்டு இருந்தா, இனிமேல் நாங்க ஜெயிலுக்கு அனுப்பிச்சு விட்டு நெற்கதியா நிக்கணுமா? சின்ராசு, நீ ஒன்றும் கவலைப்படாதயா. நான் வெட்டியா தானே இருக்கேன். நான் பழி ஏத்துக்கிறையா? டேய் சும்மாறா. எல்லா பிரச்சனையும் முடிய போகுதுன்னு சந்தோஷப்பட வேண்டிய நேரத்துல கரெக்டா வீரசிங்க உன்னை அரெஸ்ட் பண்ண வந்துட்டாரேன்னு இப்ப என்ன பண்றது? எல்லா ஆரம்பத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு குட்டிமா.